கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்போ உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் என்னை யாரும் கவனிக்கிறது இல்லைன்னு சொல்லி வேதனைப்பட்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த காலையில் அப்பா அருமையான ஒரு வாக்கு சொல்றாங்க. நான் உங்களை புறக்கணிக்கவில்லை, நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன். உங்க சொந்தக்காரர் உங்களை புறக்கணித்து இருக்கலாம், மறந்து போயிருக்கலாம், உங்களை எல்லோரும் நல்லா அறிந்த எல்லாரும் உங்களை மறந்து போயிருக்கலாம். நான் ஜெபம் பண்ணுறேன் பிரதர், எனக்கு ஜெபத்துக்கு பதிலே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பீங்க, அவங்க கூட உங்களை விட்டு வேலைக்கு போயிருக்கலாம். உங்கள் நெருங்கின உறவினர் கூட உங்களை விட்டு வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் அப்பா சொல்கிறாங்க இந்த காலை நேரத்தில், நான் உங்களை புறக்கணிக்க மாட்டேன். யார் வேணாலும் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். அப்பா சொல்கிறாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு கொடுக்குற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் யோபு 36 அதிகாரம் 5 வசனம். ஜோப் 36 சாப்டர் verse 5. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர். நம்ம அப்பா எப்படிப்பட்ட அப்பா? மகத்துவம் உள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் மகத்துவம் உள்ள தேவன். அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, அவர் ஒருவரையும் புறக்கணியார். இதுதான் அப்பா இவ்வளவு நேரம் சொன்னாங்க. உங்க சொந்தக்காரர்கள் புறக்கணித்திருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் புறக்கணித்திருக்கலாம், இப்படி அநேகர் உங்களை புறக்கணித்திருக்கலாம். இந்த காலை நேரத்துல நல்ல செய்தி அப்பா சொல்றாங்க, நான் உங்களை புறக்கணிக்கவில்லை. அடுத்து சொல்றாங்க பாருங்க, மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ள தேவன். அப்பா மனதுருகிற தேவன். இந்த காலை நேரத்திலும் அப்பா உங்க மேல மனதுருகி உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என் மகளே என்று சொல்லி உங்களோடு கூட பேசுகிறார். என் மகனே என்று சொல்லி உங்களோடு கூட பேசுறார். நீங்க கலங்கி கொண்டு திகைத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கலாம். உங்க பேர்ல பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கலாம். உங்க பேரை டேமேஜ் பண்றதுக்காக, அவதூறு பண்றதுக்காக அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம்னு சொல்றாங்க. அவங்க வேலையை செய்யட்டும், நீங்க உங்க வேலையை செய்யுங்க. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டு திரிக்கிறான். அது அவனுடைய வேலை. எல்லாரையும் நரகத்துக்கு கூட்டு போகணுன்னு தான் அவனுடைய வேலை. அவன் வேலையை அவன் பெர்ஃபெக்டா செய்யறான். நம்மளுடைய வேலையை நம்ம பெர்ஃபெக்டா செய்யணும். நம்மளுடைய வேலை என்ன? எப்பொழுதும் வேத வாசித்து ஜெபிப்பது. நாம அப்பாவை தேடிக்கிட்டே இருக்கணும். அப்பா சொல்றாங்க, யுத்தம் கர்த்தருடையது. நீங்க அவங்க கிட்ட போய் சண்டை போட்டா என்ன ஆகும்? இன்னும் பிரச்சனை பெருசாதான் ஆகும். அப்பா சொல்றாங்க, யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா இருப்பேன்னா சும்மா கிடையாது, வேதத்தை எடுத்து நம்ம படிக்கணும். சங்கீதக்காரன்ல அருமையா சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எங்க அமர்ந்திருந்து? அப்பாவுடைய பாதத்துல அமர்ந்திருக்கணும். வேதத்தோடு கூட அமர்ந்திருக்கணும். பைபிள் அதிகமாக நாம படிக்கணும். நமக்குள்ள 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று பரிசுத்த தேவன் இருக்கிறாங்க, இன்னொன்னு மாம்சம் இருக்கு. இன்னைக்கு நம்ம உலகத்துல என்ன பண்றோம்? 3 வேளை நன்றா சாப்பிட்றோம். மாம்சத்துக்கு என்ன பண்றோம்? சாப்பிட்றோம். ஆனா உள்ள ஆவிக்குரிய மனுஷன் இருக்காங்க. அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆகாரம் கொடுக்குறோமா? இல்லை. அந்த ஆகாரத்தை நம்ம கொடுக்கணும். அந்த ஆகாரத்தை நம்ம கொடுக்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய மனுஷன் வளருவாங்க. அதுக்கு எப்படி ஆகாரம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? டெய்லி என்ன பண்ணணும்? 3 வேளை சாப்பிட்றோமா? 3 அதிகாரமாவது மினிமம் நம்ம படிக்கணும். அப்பாவோட வேதத்தை நாம படிக்கணும். இப்ப இந்த மாம்சத்தை நம்ம மேற்கொள்ளணும். இந்த மாம்சத்துலதான் பாவம் வருது. கண்களின் இச்சை, பொறாமை, கோபம், எரிச்சல், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். கொலை பண்றது, விபச்சார வேசித்தனம், இப்படி அநேக காரியத்தை நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இதை மேற்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு இந்த காரியத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த காரியத்துல உங்களுக்கு விடுதலை வர மாட்டேங்குது. 1ஆம் தேதி ஆனா பொருத்தனை செய்யறோம். இனி நம்ம இந்த பாவத்தை விட்டுடணும். ஏசப்பாவுக்கும் நமக்கும் தான் தெரியும் நம்ம என்ன பாவம் செய்யறோம்னு சொல்லி. அதை விட்டுடணும்னு சொல்லி பொருத்தனை செய்யறோம். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல? அந்த பொருத்தனையை நிறைவேற்ற முடியல. ஏன் நிறைவேற்ற முடியல? உள்ள சண்டை நடக்குது. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் யுத்தம் நடக்குது. நீங்க பைபிள் அதிகமா படிச்சீங்கன்னா இந்த ஆவி என்ன பண்ணும்? மாம்சத்துக்குரிய காரியத்தை கோவப்படுறது, எரிச்சல் படுறது, பொறாமப்படுறது, இப்படி அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய விடாம ஆவி தடுக்கும். ஆனா நம்ம 3 வேளை உணவு மட்டும் சாப்பிட்டுட்டு சரீரத்தை மட்டும் வளர்த்துட்டு இருந்தோம்னா ஆவிக்குரிய மனுஷன் சொல்லுவாங்க, இது நீ பண்றது தப்புன்னு. ஆனா இந்த மாம்சம் என்ன பண்ணும்? நீ சும்மா இரு என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நான் செய்ய நினைக்கிறத செய்யாமல் செய்யக்கூடாது என்பதை நினைக்கிறதையே செய்யறேன்னு சொல்றேன். அதே போலதான் நீங்க பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களால பரிசுத்தமா வாழ
முடியல. அப்ப பரிசுத்தமா வாழணும்னா என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கைனா வேற ஒன்றும் இல்லை. வசனத்தை, வேதத்தை நாம் அதிகமாக படிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் சொன்னேன். நீங்க 4 அதிகாரமாவது மினிமம் நீங்க படிக்கணும். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, முழு நேர ஊழியக்காரர் ஒரு நாளைக்கு 19 அதிகாரம் படிக்கணுமா. பகுதி நேர ஊழியக்காரர் ஒரு நாளைக்கு 9 அதிகாரங்கள் படிக்கணுமா. சாதாரண ஒரு விசுவாசின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 5 அதிகாரமாவது மினிமம் படிக்கணுமா. இன்று ஒரு பொருத்தனை செய்யுங்க. நான் அதிகமாக வேதத்தை தியானிப்பேன், அப்பாக்குள்ள வளருவேன்னு சொல்லி நீங்க ஒரு பொருத்தனை செய்யுங்க. அப்பா சொல்றாங்க, இந்த உலகம் உங்களை கைவிட்டுருக்கலாம், அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கைவிட்டுருக்கலாம், உங்க உறவினர்கள் கைவிட்டுருக்கலாம், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கைவிட்டுருக்கலாம், யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறேன். அப்பா அருமையான வார்த்தையை சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. அவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். மத்தேயு 14:14 அப்பா அருமையான வார்த்தை சொல்றாங்க. மேத்யூ 14 சாப்டர் வெர்ஸ் 14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களா இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். முதல் லைன் அப்ப என்ன சொல்றாங்க? இயேசு வந்து, ஏசப்பா வராங்க. இன்றைக்கு ஏசப்பா உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்காங்க. ஏசப்பா உங்க இருதயத்துக்குள்ள வர விரும்புறாங்க. நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா எனக்கு நீங்க தான் வேணும், என் இருதயத்துக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா உங்க இருதயத்துக்குள்ள வருவாங்க. அப்பா கிட்ட நாம சொல்ல வேண்டியது வேற ஒன்றும் இல்லை. அப்பா என் பாவங்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும், உங்களுக்கு விரோதமா என்ன செய்தாலும் என்னை மன்னிங்கன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்னீங்கன்னா அப்பா உங்களை மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்த தேவனாக இருக்கிறாங்க. இன்றைக்கு அப்பா உங்களுக்கு சொல்லுகிற நல்ல செய்தி, உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்குள்ள வர அப்பா விரும்புறாங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க கூப்பிட்டீங்கன்னா அப்பா உங்க இருதயத்துக்குள்ள வருவாங்க. அருமையான சொல்றாரு பாருங்க. ஏசப்பா வந்து என்ன செய்யறாங்கன்னா, வந்து திரளான ஜனங்களை கண்டு, உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அப்பா பார்ப்பாங்க. உங்க வீட்டுல எந்தெந்த காரியங்கள் ஒழுங்கின்மையா இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் ஃபர்ஸ்ட் அப்பா பார்த்து என்ன செய்வாங்களா, வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகுகிறார். உங்க மேலையும் உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் அப்பா மனதுருகிறாங்க. என் பிள்ளைகளுக்கு நான் விடுதலையை கொடுக்கணும், இந்த பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க, இந்த போராட்டத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க, கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, ஐயோ என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சொந்த வீடு இல்லையே, வாடகை வீட்டில் இருக்கிறாங்களே, அவங்க சரீரத்தில் ஒரே வியாதியாக இருக்குது, அவங்களுக்கு சுகம் கொடுக்கணுமே, இப்படி அப்பா உங்களை குறித்து மனதுருகுகிறேன் என்று சொல்லுகிறார். மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருக்கிறவங்கள சொஸ்தமாக்கினார். அவங்க என்ன வியாதியில இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் ஏசப்பா என்ன பண்ணாங்க, சொஸ்தமாக்குனாங்க. வியாதியஸ்தர்களை மட்டும் அப்பா சொல்ல வரல, உங்களுக்கு இந்த நேரத்துல என்ன பிரச்சனை இருக்கு, உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணுமா, உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணுமா, உங்க பிள்ளைகள் நன்றாய் படிக்கணுமா, உங்க வியாபாரம் நல்லபடியா நடக்கணுமா, இப்படி எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு சொஸ்தமாக்க வேண்டுமோ ஏசப்பா உங்க வீட்டுக்குள்ள வந்து, உங்க குடும்பத்துக்குள்ள வந்து, உங்களுக்குள்ள வந்து எல்லாவற்றிலும் அப்பா அற்புதம் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறேன். இன்னைக்கு நீங்க அழுது கொண்டு கலங்கி கொண்டு திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, யாராலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஏசப்பா பெரியவர். உங்களுக்குள்ள ஏசப்பா இருக்காங்க. அதனால நீங்க இனி அழ வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் நீங்க அழுகுற கடைசி அழுகையாக இருக்கணும்னு அப்பா சொல்றாங்க. இன்றும் புதிதாய் பார்க்கிறவர்கள், இன்னும் நான் ஏசப்பாவை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கிறவங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா இப்போ உங்க இருதயத்துக்குள்ள வந்துருவாங்க. இப்பொழுது நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல இப்படி பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறது. இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைகளையும் எடுத்து போட்டு உங்களுடைய நன்மையினால் திருப்தி ஆக்குகிறதற்காக நன்றி. யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவருடைய எல்லா பலவீனத்தையும் எடுத்து போட்டு உடைய தழும்புகளால் இப்பொழுதே இந்த நொடியே நீங்க சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் இப்பொழுதே உடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, உடைய ஜீவன் இறங்குகிறதற்காக, ஐசியூல இருக்க எல்லாரையும் நார்மல் வார்டுக்கு நீங்க அழைத்து கொண்டு வரீங்கப்பா.
என்னுடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் எங்க சொந்தக்காரங்க, என் கூட வேலை செய்யறவங்க, என் பிள்ளைகள், என் பெற்றோர்கள், இப்படி யாரெல்லாம் ஐசியூல இருக்காங்கன்னு சொல்லி வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஏசப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை அந்த ஐசியூல இறங்குகிறதற்காக எல்லோரையும் நார்மல் வார்டுக்கு அழைத்து கொண்டு வந்து தெய்வீக சுகத்தை கொடுத்து வீட்டுக்கு நீங்க அழைத்து கொண்டு வருகிறதுக்காக நன்றி. கொடூரமான ஆக்சிடென்ட் ஆனது நிமித்தம் சரீரெல்லாம் நொறுங்கி போயிருக்குன்னு ஐசியூல இருக்காங்கன்னு சொல்லி அழுது பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எல்லாவற்றையும் ஒன்று கூடு வைக்க அப்பாவால முடியும். அப்பா தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் நொறுங்கி போயிருக்குன்னு அழுது பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா இப்பொழுது தெய்வீக சுகத்தை தருகிறார். எசேக்கியேல் 37 உலர்ந்த எலும்புகள் ஒண்ணுமே கிடையாது, வெறும் எலும்பு தான் இருக்கு. அந்த எலும்பையே உயிரோடு எழுப்பி லட்சக்கணக்கான யுத்த வீரர்களை மீண்டும் அப்பா எழுப்பினாங்க. இன்றைக்கு அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக அந்த எல்லா எலும்புகள், இரத்த நாளங்கள் எல்லாம் ஒன்று கூடி தெய்வீக சுகத்தை இப்பொழுதே நீங்க கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. சீக்கிரமா வீட்டுக்கு நீங்க அழைத்து கொண்டு வர போறீங்க. இயற்கைக்கு மேற்பட்ட கிரியேட்டிவ் மிரக்கல் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. டாக்டர்கள் ஆச்சரியப்படுகிற அற்புதங்கள் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லாத உறுப்புகள் இப்பொழுது உண்டாகி கொண்டு இருக்கிறது. நன்றி தகப்பனே. இப்பொழுதும் என் பிசினஸுக்காக ஜெபிங்க பிரதர், என் பிசினஸ் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்பொழுதும் உங்கள் பிசினஸ் அப்பா ஆசீர்வதிக்கிறான். இன்று முதல் உங்கள் பிசினஸ்ல ஒரு வித்தியாசத்தை காண்பீங்க. அப்பா உங்க பிசினஸை பழகி பெருக பண்ண போறாங்க. அதே போல யாரையெல்லாம் வீடு இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அப்பா நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணி தருகிறதுக்காக நன்றி. திருமணம் நடக்கவில்லையே என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் இப்பொழுது ஏற்ற துணை அப்பா நீங்க உண்டாக்கி கொடுக்கறதுக்காக நன்றி. குழந்தை இல்லையே என்று வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்க பிள்ளைகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு சேஃப் டெலிவரியை கொடுக்கறதுக்காக நன்றி. மந்திர தந்திர கிரியை செஞ்சுட்டாங்க, எனக்கு வீட்டில் இருக்கவே முடியலையேன்னு பயந்து திகிலோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பாவோட வல்லமை இப்பொழுது இறங்குகிறதற்கான எல்லா கிரியைகள் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகிறதுக்காக இப்பொழுது விடுதலை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் அவளோடு கூட இருந்து அற்புதமாய் வழி நடத்த போகிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்கு ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே உங்களுக்கு அற்புதத்தை செய்வாங்க. மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்த வார்த்தையோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள். ஆமேன்.